நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம சொன்ன தகவல்களின் அடிப்படையில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்றைய தினம் மார்க்கெட் நம்ம எந்த இடம் சப்போர்ட் சொல்லியிருந்தோன்னா நெஃப்டிக்கு 21,500 அப்படிங்கிற இன்றைக்கி லோ ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 21,749 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். நான் இன்றைக்கி ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் கூட இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அழகாக வச்சுருக்கு பார்த்தீங்களா. மார்னிங்கே ஒரு கேப் அப்பு, அந்த கேப் அப் ஆகிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்டார் சரிங்களா, இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 21,449 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அது வரைக்கும் கூட மார்க்கெட்டுக்கு போக முடியல. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். குளோபல் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் லோவில் தான் இருந்துச்சு சரிங்களா. நான் இந்த ட்ரெண்டு வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இந்த ட்ரெண்டு வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத. எக்ஸாக்டாக மார்க்கெட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. மார்க்கெட்டு அகைன் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அதே போல் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த பிளாக் கலர் லைனை கீழே பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபர்தராக புட் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டான டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே சரிங்களா. இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நேற்றைய தினம் போட்ட லெவல்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் அந்த இன்பிட்வீனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு அதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது 21,724 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே இந்த லெவல் 21,757 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. வீக்லி ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 22,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. இன்பிட்வீன் இதுக்குள்ளாரியே தான் இந்த வீக் எக்ஸ்பிரி முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடம் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது நண்பர்களே சரிங்களா. ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நெஃப்டி ஒரு 40 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகுது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்டை தான் அகைன் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆனிச்சு. கேப் அப் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி விழுந்திருக்கு சரிங்களா. இந்த இடத்துல கேப் அப்பில் இருந்தாலும் இந்த ட்ரெண்டை போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் கீழே தான் விழுந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஹை தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,264. அதுக்கு மேலே 48,386ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் இன்றைக்கி லோ, இன்றைக்கி இந்த லோ சப்போர்ட் 47,165 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு கீழே வரும்போது 46,500ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 46,917ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குறது இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினதுன்னா நல்ல ஒரு ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தராக அகைன் பேங்க் நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்த மார்க்கெட் இந்த ரேஞ்சு வரும்போதெல்லாம் செல் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த லெவல் வரும்போதெல்லாம் மார்க்கெட் செல்லிங் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே ஃபர்தராக வந்தால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டு இருக்கும் சரிங்களா. அடுத்தது ஃபின் நிஃப்டி
ஃபின்னிஃப்டியை நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணுச்சு. இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால், அங்கேருந்து நல்லாவே வேகமாக விழுந்துருச்சு. இன்றைக்கி அதிகமாக விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபின்னிஃப்டியும் தான் நல்ல ஒரு ஃபால். 21,470 இன்றைக்கி வந்து ஹை தான் ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்தால் 21,555 ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்தால் 21,600 வந்து ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்த லோ வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓஐ டேட்டா வந்து இந்த வீடியோட இறுதியில் வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே. 21,140ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. இன்றைக்கி முடிஞ்சிருக்க இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது மிட் கேப்புமே வந்து நல்லா விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. நம்மளோட இந்த சப்போர்ட் ஜோன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஃபர்தராக நாளைய தினம் வந்து எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறேன். லெவல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 10,400 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 10,363 சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,278 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் 10,500ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், 10,600ங்கிறது ஸ்ட்ராங்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஐ டேட்டாவை வந்து பொறுத்த வரைக்கும் பேங்க் நெஃப்டிலையும் பார்க்கணும். ஏன்னா வர இருக்கிற 2 நாட்கள் வந்து பேங்க் நெஃப்டியும் தான் வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நெஃப்டியில் வந்து 21,700 21,600 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா எந்த பக்கமே கிடையாது. சரிங்களா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஏன்னா அதனால தான் வந்து புட் சைடு வந்து ஸ்ட்ராங்கான ஓஐ டேட்டா எந்த பக்கமே இல்லை. 21,600 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு வந்து பெருசாக ஒரு ஓஐ டேட்டா எந்த பக்கமே இல்லை. 47,000 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் சின்ன சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. பக்கத்துலன்னு வந்து பார்த்திங்கன்னா 47,500ல் கொஞ்சம் ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகிருக்கு. அதை பிரேக் பண்ணால் 47,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஏன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான புட் சைடு வந்து ஓஐ டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நண்பர்களே. ஏன்னா நல்ல ஒரு ஃபால். ஏன்னா இன்றைக்கி ஹைக்கும் லோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 500-600 புள்ளிகள் இருக்கும். 48,000லேருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ விழுந்துருக்குன்னா 47,900லேருந்து கிட்டத்தட்ட 200 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகிருக்கு. 600லேருந்து 700 பாயிண்ட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. எப்போதுமே வந்து இந்த ட்ரெண்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனால் நமக்கு ஃபர்தராக வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து எங்கே ஹை வந்தாலும் நம்ம அங்கேருந்து செல்லிங்காக தான் யோசிக்கணும். நான் நேற்றையே இந்த பிளாக் கலர் லைனை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் இருக்காது, க்ளோசிங் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த டே கேண்டில் வந்து இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டுக்கு யோசிக்கலாம். நெஃப்டியுமே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து 1 ஹவரில் வந்து அருமையாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே வந்துருக்கு பார்த்திங்களா. இங்கே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் போயிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஆனால் மேலே போயிட்டு இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே வந்திருக்கு. அப்போது என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போக பார்க்குது, சரியான சப்போர்ட் இல்லை. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி இல்லைனா இந்த லெவலை உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நெஃப்டிலாம் கொஞ்சம் சேஃபாகவே வந்து பாருங்கள் நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மேலும் ஏதாவது மார்க்கெட் சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
வேறு ஏதாவது கோர்சஸ் சம்மந்தமான டவுட் இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயாக டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம ரெஃபரலில் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.